வணக்கம். நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா மலை. ஸ்கூல் லீவா இருக்கா? அம்மாக்கு தான் தெரியும். வாங்க போலாமா? ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆனா இந்த 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் அநியாயம் பண்றீங்க. நாங்கெல்லாம் 90s கிட்ஸ். எங்களுடைய ஸ்கூல் கதையை கேட்டீங்க அப்படின்னா நீங்க கண்ணீர் விட்டு கதறுவீங்க. கொற்ற மலையிலையும் கூட இந்த ரெயின் கோட் பேப்பர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த ரெயின் பேப்பர் மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு முக்காடு போட்டுட்டு அப்படியே இந்த புக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அந்த கொற்ற மலையிலையும் நாங்க நடந்து ஸ்கூலுக்கு போயிருக்கிறோம். ஒரு நாள் ஞாபகத்துக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட இந்த ஹெவியா மழை பெய்யுது அதனால லீவ் விடலாம் அப்படிங்கிற முடிவு வந்து யாருமே எடுத்ததே கிடையாது. அப்படிப்பட்ட சம்பவத்தை 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் நாங்க அனுபவிச்சதா வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு வந்து எல்லாரையும் பாக்குறப்ப வந்து வயிற்றுச்சலா இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்குது. என்ன அப்படின்னா லைட்டா லேசான மழை பெஞ்சாலே வந்து நியூஸ் முன்னாடி எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா உட்காந்துறாங்க, லீவ் விடுவாங்களா அப்படின்னு. கொஞ்சம் ஜாஸ்தியா மழை பெஞ்சது அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வரதுக்கு முன்னாடி இவங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, கண்டிப்பா விட்டுருவாங்க, வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஹெவியா 2 நாள் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல கேட்டாங்கன்னா அடுத்து 4 நாளைக்கு லீவு தான்டா, ஜாலிடா அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்களே எடுத்துக்கிறீங்க. அதனால கொஞ்சம் இந்த பசங்களை எல்லாம் வீட்டுல கட்டி வச்சு மேய்க்கிறதுங்கிறது கஷ்டமா இருக்கிறதுனாலதான் இந்த வயிற்றுச்சல் புகைச்சல்லாம் வருது. ஆல்ரைட். ஸோ நவம்பர் டிசம்பர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு வந்து மழைக்கான ஒரு காலம் தான். ஸோ அந்த பருவமழையில வந்து இந்த முறை முன்கூட்டியே வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாகி இருக்கு. எங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். இந்த நீங்க படத்துல பாக்குறப்பவே தெரியும், தென்கிழக்கு கடல் பகுதி இருக்கு தெரியுமா, அங்க நிலவிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படியே வடமேற்கு திசையை நோக்கி நகரும். இந்த வடமேற்கு திசையை நோக்கி நகரப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த படத்துல இலங்கை இருக்கு. சோ இங்க இருந்து அப்படியே ஸ்ரீலங்காவிலிருந்து நகர்ந்து அப்படியே சென்னை மற்றும் இந்த கடலோர பகுதிகள் நோக்கி அப்படியே வந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்ந்து வருது. இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தாழ்வு பகுதியா இருந்தது நகர நகர ஒரு கட்டத்திற்கு மேல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடும். அப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்போது அது கடக்கக்கூடிய ஒவ்வொரு திசையிலையும் வந்து பாத்தீங்கன்னா ரெயின்ஃபால் வந்து கொடுத்துட்டு தான் போகும். அப்படித்தான் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த தென்கிழக்கு கடல் பகுதியில உருவாகி இருக்கு. ஆல்ரெடி 25ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய கடலோர மாவட்டங்கள்ல வந்து இந்த கனமழை வந்து பெய்யறதுக்கான எல்லா விஷயமும் நடந்துருச்சு. இன்னைக்கே தமிழகத்தில் நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, புதுச்சேரிகள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கணிசமான மழை வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்து 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கடலோர மாவட்டங்களுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் மற்றும் ரெட் அலர்ட் வந்து கண்டினியூஸா கொடுத்திருக்காங்க. அதுல சென்னையை பொறுத்த வரைக்கும் 26, 27 இந்த தேதிகள்ல ரெட் அலர்ட்டோ ஆரஞ்சு அலர்ட்டோ கொடுக்கல. ஆனா உள் மாவட்டங்கள் எல்லாத்துலயுமே வந்து கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து வானிலை மையத்துல இருந்து ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. அதனால சென்னை பசங்க ஏதாவது பகல் கனவு கண்டுட்டு கண்டிப்பா அடுத்த 4 நாள் எங்களுக்கு லீவு தான் அப்படிங்கிற மாதிரி மனக்கோட்டை கட்டியிருந்தீங்க அப்படின்னா அதை லைட்டா வந்து ரப்பர் வச்சு அழிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு 26ஆம் தேதி 27ஆம் தேதி லீவ் விடுறதுக்கான வாய்ப்பு 0.001% மட்டும்தான். ஒருவேளை வர்ண பகவான் உங்க மேல இறக்கத்தை காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா போற போக்குல வந்து ஒரு டேர்ன் போய் அப்படியே லைட்டா இருங்க, இந்த சென்னைக்கு லைட்டா தூவி விட்டுட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாருன்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் கணிசமான மழை அப்படிங்கிறது கனமழையா பெய்யறதுக்கான வாய்ப்பா மாறும். அப்படி அது கனமழையா கன்வெர்ட் ஆகிற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு லீவு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஒரு கட்டத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கரையை கடக்க 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 வலு இழந்து இழந்து அதோட மழைப்பொழிவு எல்லாத்தையும் முடிச்சுட்டு புயலா மாறி கரையை கடக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அது எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கறத தீர்மானிச்சுதான் ஆந்திரா நோக்கி இது கரையை கடக்குதா இல்ல எந்த ஒரு விஷயத்த பண்ண போகுது அப்படிங்கிறது இது கரையை கடக்கிறத பொறுத்து வந்து நம்ம கணிக்க முடியும். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். பொதுவா வந்து இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடும் புயலாக மாறும் அப்படிங்கறத முன்கூட்டியே வானிலை மையம் கணிச்சிட்டாங்க அப்படின்னா புயலுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. புயலுக்கு பெயர் வைப்பது உள்பட அந்த 1ஆம் கூண்டியை ஏத்துறது இந்த மாதிரியான எல்லா ப்ராசஸும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இப்ப உருவாகி இருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வெறும் மழையை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியா தான் எல்லாராலையும் பார்க்கப்படுது. என்னன்னா மேக கூட்டங்களுடைய நகர்வாதான் எல்லாருமே பாக்குறாங்க. எல்லா மேக கூட்டமுமே மழையை கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு.
ஒரு சில மேகக்கூட்டங்கள் மட்டும்தான் இந்த கனமழையை கொடுத்துட்டு அப்படியே கிராஸ் ஆகும். ஒரு சில மேகக்கூட்டம் அப்படியே சைலண்டா எந்த விதமான விளைவும் ஏற்படுத்தாம நகர்ந்து போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ அப்படித்தான் இப்ப உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சாதாரண ஒன்றா மேகக்கூட்டமா நகர்ந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கடும் கனமழையை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இந்த இடத்துல ஏன் இந்த பாயிண்ட்டை நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வாரத்துக்கு முன்பாக சென்னையில வந்து ரெட் அலர்ட் இருக்கு, ஆரஞ்சு அலர்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து புயல் உருவாகிறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விதமான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செஞ்சிருந்தாங்க. ஸ்கூல் கூட வந்து பாத்தீங்கன்னா 4 நாள் லீவ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு ரெயின்ஃபால் எங்கேயுமே பெருசா இல்லை. என்னடா லீவ் விட்டு ஒன்னையும் காண 30 சென்டிமீட்டர் பெய்யும் 40 சென்டிமீட்டர் பெய்யும்லாம் சொன்னாங்க. ஒண்ணு நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சேம் அதே மாதிரியான சினாரியோஸ் தான் இப்பவும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒருவேளை இது மேகக்கூட்டமாக நகர்ந்து போயிட்டா அது வந்து பெருசா வந்து பாதிப்பா இருக்காது. ஒருவேளை வந்து கடும் மழையை கொடுத்தாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ரெயினோட சென்டிமீட்டரோட அளவு வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் கூட லைட்டா தூறல் போட்டாலே ஸ்கூல் லீவு தான் அப்படின்னு கொண்டாட்டத்துல இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம், வாங்க. அது எப்படி சென்னைக்கு மட்டும் லீவ் கிடைக்காதுன்னு சொல்றீங்க? ஏன்னா மத்த மாவட்டம் எல்லாம் லீவ் கொடுக்குறாங்க, ஒய் நாட் சென்னை? பாத்தீங்களா எவ்வளவுதான் இவங்களுக்கு உட்கார வச்சு கிளாஸ் எடுத்து இதனாலதான் இப்படி இப்ப நடக்குது, இப்படிதான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி லெசனே எடுத்தாலும் இவங்களுடைய மனசு முழுக்க எப்படா லீவு கிடைக்கும் அப்படிங்கறதுல மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. மானிட பதர்களா நான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படியே வந்து நகர்ந்து வரதை நீங்க பார்க்க முடியுதா? இது 25ஆம் தேதிக்கான நிகழ்வு, சரிங்களா? இந்த நிகழ்வு நடக்கிறதுனாலதான் கடலோர மாவட்டங்கள்ல இன்னைக்கு சில மாவட்டங்கள்ல மழை பெய்ஞ்சிருக்கு. அடுத்து 26ஆம் தேதி என்னைக்கு? நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே இந்த வரைபடம் மாறும் பாருங்க. அது இன்னும் கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சு வர்றதை பார்க்க முடியுதா? முதல்ல இருந்த டாட்ஸை விட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கிற மாதிரியா கொஞ்சம் தீவிரம் அடைகிற மாதிரி இருக்கா? சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் அதிகப்படியான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்ததா 27ஆம் தேதி எப்படி இருக்கு? இப்ப இந்த கலர்ல வந்து சேஞ்சஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? என்ன கலர் மாறி இருக்கு? அப்ப இது தீவிரம் அடைய அடைய இந்த இடங்கள்ல சேஞ்சஸ் வந்து கலர்ல சேஞ்சஸ் நடக்கிறது இண்டிகேட் பண்ணுது. இந்த கலர் சேஞ்சஸ் தான் உங்களுக்கு நியூஸ்ல வந்து நீங்க பாப்பீங்க, ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட். சோ இது தீவிரம் அடைய அடையதான் எப்படிப்பட்ட மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்படி பாக்குறப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா அலர்ட்ஸுமே இந்த கலர் சேஞ்சஸ் எல்லாமே புதுச்சேரி, காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த மாதிரியான பகுதிகளில் மட்டும் இருக்கிறதுனால சென்னை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. நல்லா பாத்தீங்களா, எந்த கலர் சேஞ்சஸும் இல்லை. அதனாலதான் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட எஃபெக்ட் கடலோர மாவட்டங்கள்ல இந்த உள் மாவட்டங்கள்ல இருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்கேன். அதனால சென்னைக்கு மழை பெய்யும். ஆனா நீங்க நினைச்சு லீவு விடுற அளவுக்கு பெய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படிங்கறதா இந்த வானிலை விஷயம் வந்து நமக்கு சொல்ல வருது. ஓகே, என்ன இருக்கதா ஏதாவது தெரியுதா? எதுவுமே. அப்ப உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சா? என்னன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த இடத்துல உருவாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இந்த பாருங்க, இங்க இது என்னது? ஸ்ரீலங்கா. இங்க அப்படியே கிராஸ் ஆகி நமக்கு கடலோர மாவட்டங்கள், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் போக போகுது. அதனாலதான் சொல்றேன், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கொஞ்சம் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமா மாறி போற இடத்துல எல்லாம் வந்து மழையை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதனால 25, 26 தேதியை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல நல்ல ரெயின்ஃபால் இருக்கு. அதனாலதான் முன்கூட்டியே வந்து அலர்ட்ஸ் எல்லாமே கொடுத்து லீவு விட்டுட்டாங்க. ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் 25, 26 தேதிகள்ல பெரிய ரெயின்ஃபால் இருக்காது. ஆனா 27, 28 தேதிகள்ல மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், இது ஜஸ்ட் பாசிங் கிளவுடா கிராஸ் ஆனா மழை இருக்காது. ஆனா குடுக்கணும்னு நினைச்சிட்டு போச்சு அப்படின்னா ஹெவி ரெயின்ஃபால கொடுத்துட்டு தான் போகும். அதனால வருண பகவான் மனசை வச்சு இங்க போற வழியில கொஞ்சம் தூரலை போட்டுட்டு போனாருன்னா உங்களுக்கு லீவு கன்ஃபார்ம். அப்படி இல்ல ஜஸ்ட் பாஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லீவ்ல ஆப். புரிஞ்சா? புரிஞ்சு. ஓகே.
ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் லீவ் எப்படா கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்ட சென்னை குழந்தைகளுக்கு 27, 28ஆம் தேதி லீவுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கு நான் மனசு வச்சா பத்தாது, மிஸ்டர் வர்ண பகவான் அதுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து மனசு வைக்கணும். ஆல்ரைட். ஸோ பருவமழையை பொறுத்த வரைக்கும் சென்னை வந்து இன்னும் அதற்கான சூழலை வந்து சந்திக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம நவம்பர் மாத இறுதியில் தான் இருக்கிறோம். டிசம்பர்ல தான் நம்ம எப்பவுமே வந்து சம்பவத்தை மீட் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் 2024 டிசம்பர் எப்படிப்பட்ட ஒரு வருஷமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா இது ஜஸ்ட் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மட்டும்தான். இது முடிஞ்சு முழுசா கடந்து போய் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் டிசம்பர் தொடக்கத்தில் இருந்து மறுபடியும் வந்து பருவமழைக்கான எல்லா சர்க்கிள்ஸும் வந்து உருவாகும். அதுக்கு பிறகுதான் நம்மளால வந்து டிசம்பர்ல நம்ம என்னத்தை மீட் பண்ண போறோம், எதை சந்திக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் ஏன் இதை வந்து சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு வெப்சைட்ல போட்டாலே உங்களுக்கு தகவல் கிடைச்சிடும், ஒரு ஆப்ல போய் வந்து ஃபோர்காஸ்ட் டீடைல் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஆனா அதை தாண்டி எப்பவுமே லீவ் எப்படா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு சில விஷயங்களை வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான எபிசோட நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஆர்ஜே ரோஹினி. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.